வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம். वृंदावनम स्पोकन हिंदी कदीजा फातिमा और பிருந்தாவன். லெசன் 7. இந்த வீடியோல மரியாதை வார்த்தைகள் மற்றும் மரியாதை வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லெசன் 6ல கட்டளை வார்த்தைகள் மற்றும் கட்டளை வாக்கியங்கள், எதிர்மறை கட்டளை வார்த்தைகள் மற்றும் எதிர்மறை கட்டளை வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறதுங்கிறதுக்கான தெளிவான விளக்கம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. இந்த மரியாதை வார்த்தைகள் மற்றும் மரியாதை வாக்கியங்களை நாம எங்க உபயோகப்படுத்துவோம்? நம்மளை விட வயதுல பெரியவங்கள்ட்டையும் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை குறிக்கும் பொழுதும் இந்த மரியாதை வார்த்தைகள் மற்றும் மரியாதை வாக்கியங்களை உபயோகப்படுத்துவோம். எந்த ஒரு வாக்கியம் அமைக்கிறதா இருந்தாலும் விடைச்சொற்கள் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால எந்த ஒரு வாக்கியத்தையும் அமைக்க முடியும். 100 வினைச்சொற்கள் அடங்கிய வீடியோ லெசன் 5 பார்ட் 17ல கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த வினைச்சொற்களை பயன்படுத்தி மரியாதை வார்த்தைகள் மற்றும் மரியாதை வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பத்தி முதல்ல ஒரு 5 உதாரணங்களை வச்சு பார்க்கலாம். ஆனா வருவது, ஜானா போவது, கானா சாப்பிடுவது, கானா பாடுவது, சோனா தூங்குவது. கொடுக்கப்பட்டுள்ள எல்லா வினைச்சொற்களையும் கவனமாக பாருங்க. எல்லா வினைச்சொற்களுமே நா என்ற எழுத்துடன் முடிவு பெற்றுள்ளது. வினைச்சொற்களின் இறுதியிலுள்ள நாவை நீக்கிவிட்டு மீதமுள்ள வார்த்தைகளுடன் மரியாதை வார்த்தைகள் அமைப்பதற்கான ஃபார்முலாவை நாம் யூஸ் பண்ண போகிறோம். வினைச்சொற்களின் இறுதியிலுள்ள நாவை நீக்கிய பின்பு வினைச்சொற்களுடன் மரியாதை வார்த்தைகள் அமைப்பதற்கு ஈயே என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். வினைச்சொற்களின் இறுதியிலுள்ள நாவை நீக்கிய பின்பு வினைச்சொற்களுடன் ஈயே என்ற வார்த்தையை சேர்ப்பதன் மூலம் மரியாதை வார்த்தைகள் உருவாகிறது. எடுத்துக்காட்டுகளுடன் தெளிவாக பார்ப்போம். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை தெளிவாக பாருங்கள். வினைச்சொற்களின் இறுதியிலுள்ள நாவை நீக்கிவிட்டு ஈயே சேர்த்து போட்டிருக்கோம். ஆ ப்ளஸ் இஏ ஆயியே வாருங்கள். ஜா ப்ளஸ் இஏ ஜாயியே போங்கள். கா ப்ளஸ் இஏ காயியே சாப்பிடுங்கள். கா ப்ளஸ் இஏ காயியே பாடுங்கள். சோ ப்ளஸ் இஏ சோயியே தூங்குங்கள். இதில் ஒரு சில வினைச்சொற்களுக்கு மட்டும் விதிவிலக்குகள் உள்ளன. 4 வினைச்சொற்களுக்கு மட்டும் விதிவிலக்குகள் உள்ளன. ஒன்று ஒன்றாக பார்க்கலாம். பீனா குடிப்பது, கர்ணா செய்வது, தேனா கொடுப்பது, லேனா எடுப்பது. இந்த 4 வினைச்சொற்களுக்கு மட்டும் விதிவிலக்குகள் உள்ளன. இந்த 4 வினைச்சொற்களின் இறுதியிலுள்ள நாவை நீக்கிய பின்பு பி, கர், தே, லே இந்த வார்த்தைகளுடன் ஈயே என்ற வார்த்தையை சேர்க்கும் பொழுது எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை பார்ப்போம். பி ப்ளஸ் இஏ பிஜிஏ என்று மாறுபடுகிறது. கர் ப்ளஸ் இஏ கீஜியே, தே ப்ளஸ் இஏ தீஜியே, லே ப்ளஸ் இஏ லீஜியே என்று மாறுபடுகிறது. மரியாதை வார்த்தைகள் அமைப்பதற்கு எல்லா வினைச்சொற்களுடன் ஈயே என்ற வார்த்தையை சேர்த்துள்ளோம். இந்த 4 வார்த்தைகளுக்கு மட்டும் ஜிஏ என்று மாறுபடுகிறது. பிஜிஏ, கீஜியே, தீஜியே, லீஜியே. பி ப்ளஸ் இஏ பிஜிஏ குடியுங்கள். கர் ப்ளஸ் இஏ கீஜியே செய்யுங்கள். தே ப்ளஸ் இஏ தீஜியே கொடுங்கள். லே ப்ளஸ் இஏ லீஜியே எடுங்கள். பிருந்தாவனுடைய ஃபார்முலாவை பயன்படுத்தி
100 மரியாதை வார்த்தைகள் எப்படி அமைக்கிறதுங்கிறத பற்றி தானாகவே முயற்சி செய்யுங்கள். பிருந்தாவனுடைய ஃபார்முலா என்ன? பிருந்தாவன் ஒரு தடவை சொன்னால் பிருந்தாவனுடைய மாணவ மாணவிகள் 100 தடவை சொல்லுவாங்க, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. லெசன் 5 பார்ட் 17ல் 100 வினைச்சொற்கள் அடங்கிய வீடியோ கொடுக்கப்பட்டுள்ளது. வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு 100 வினைச்சொற்களை பயன்படுத்தி 100 மரியாதை வார்த்தைகள் அமைக்கவும். மரியாதை வார்த்தைகள் எப்படி அமைக்க வேண்டும் என்ற தெளிவான விளக்கம் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். அடுத்தது மரியாதை வாக்கியங்கள், ரெஸ்பெக்ட் சென்டென்சஸ். மரியாதை வாக்கியங்கள் எப்படி அமைக்க வேண்டும் என்று தெளிவாக பார்க்கலாம். முதல்ல 2 வார்த்தைகள் அடங்கிய மரியாதை வாக்கியங்கள் பற்றி அமைக்கப் போகின்றோம். இந்த மரியாதை வாக்கியங்களை நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தங்கள்கிட்ட செகண்ட் பர்சன் ப்ளூரலில் தான் பயன்படுத்துவோம். செகண்ட் பர்சன் ப்ளூரலில் பயன்படுத்தும் போது தாங்கள், நீங்கள், அதை ஹிந்தியில் ஆப் இந்த வார்த்தையை வைத்து வாக்கியங்கள் அமைக்கப் போகின்றோம். ஏற்கனவே நாம் மரியாதை வார்த்தைகள் எப்படி அமைக்கிறதுங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம். ஏற்கனவே நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மரியாதை வார்த்தைகளின் முன்பு ஆப் என்ற வார்த்தையை சேர்க்கும்போது நமக்கு மரியாதை வாக்கியங்கள் கிடைக்கின்றன. அதை உதாரணத்துடன் பார்ப்போம். ஆப் ப்ளஸ் ஆயியே, ஆப் ஆயியே. आप प्लस जाइए, आप जाइए. आप प्लस खाइए, आप खाइए. आप प्लस गाइए, आप गाइए. आप प्लस सोइए, आप सोइए. आप आइए அப்படின்னா நீங்கள் வாருங்கள். आप जाइए நீங்கள் போங்கள். आप खाइए நீங்கள் சாப்பிடுங்கள். आप गाइए நீங்கள் பாடுங்கள். आप सोइए நீங்கள் தூங்குங்கள். 4 வினைச்சொற்களுக்கு மட்டும் விதிவிலக்குகள் உள்ளன. आप पीजिए நீங்கள் குடியுங்கள். आप कीजिए நீங்கள் செய்யுங்கள். आप दीजिए நீங்கள் கொடுங்கள். आप लीजिए நீங்கள் எடுங்கள். லெசன் 5 பார்ட் 17ல் கொடுக்கப்பட்டுள்ள 100 வினைச்சொற்களையும் பயன்படுத்தி 100 மரியாதை வாக்கியங்கள் அமைக்கவும். மரியாதை வார்த்தைகள் மற்றும் மரியாதை வாக்கியங்கள் எப்படி அமைக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். சபிகோ தன்யவாத் தோஸ்தோ. நீ பொட்டு வச்ச தங்க கோடம்